என்ட்ரன்ஸில் வந்து பேக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டுறாங்க உள்ளே. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஸ்டோன் மாதிரி இருக்குது, ஆனால் தட்டி பார்த்தா தெரியுது இது வந்து ஸ்டோன் இல்லை. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டுடே இஸ் டே 3. எனக்கு டே 1 வந்து பெங்களூர் டு பெல்காம், டே 2 வந்து பெல்காம் டு மும்பை, அண்ட் டே 3 இஸ் மும்பை டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. அதான் இன்றைக்கி. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் வாரம் ட்ராவல் வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் போடும்போது நோட்டிஃபிகேஷன்லாம் சொதப்புது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு போகிறோம். அண்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்த உடனே டிராஃபிக் டிபிக்கல் மும்பைனும். ஸோ மும்பையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கும், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சம்மர் டிராஃபிக்கு ஹைவேஸ்லேயே. NH48 7 hours 10 minutes காட்டுது. நமக்கு எப்படியும் வந்து 10 hours ஆகிடும். ஸோ ஈவினிங் தான் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், ப்ரொவைடட் வி டோன்ட் டேக் மெனி பிரேக்ஸ். பிகாஸ் தூங்குனதே வந்து 4 hours தான். 2 நாளாக 4 hours தான் தூங்கியிருக்கேன். நேற்றும் 4 hours, அதுக்கு முந்தின நாள் 3 hours நினைக்கிறேன், 3 to 4 hours. ஸோ நாட் மச் ஸ்லீப், அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். So meet lazy bum traveler Shiva. Hi. இந்த டிராஃபிக் எல்லாத்தையும் அப்படியே காணாமல் போய் வைக்கலாமா? அண்ட் ஃபைனலி கொஞ்சம் ஃப்ரீ ஹைவேஸில் வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக்கில் சிக்கி சின்ன பின்னமாகிட்டு இருந்தோம். பட் glad to be back on the highway. தெரியுதா உங்களுக்கு? இது எனக்கு எதுவுமே தெரியலங்க. வாவ், இது ரைடிங் பண்ணுறதுக்கு ஒரு அழகான டே மாதிரி தெரியுது. வைட் ஓப்பன் ஹைவேஸ் அண்ட் கொஞ்சம் ஃபாக், பியூட்டிஃபுல். இந்த ரைடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரோட் வாரியர் ரைட்ஸ் சென்னையிலேருந்து ஆரம்பித்தார். நான் பெங்களூரில் ஜாயின் பண்ணேன். அண்ட் 3ஆவதாக மும்பைலேருந்து சிவா ஜாயின் பண்ணதுனால இப்போ நம்ம 3 பைக் இருக்கும். ஹெவி ஃபாக், ஆல்மோஸ்ட் 10 meters கூட இல்லை விசிபிலிட்டி, அவ்வளோதான் இருந்தது. இப்போ கிளியராக இருக்குது கொஞ்சம். அண்ட் வி ஹாவ் அ கோல்டன் சன்ரைஸ். ஓ, அங்கே பாருங்களேன் மலையை. வாவ், ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்களேன், டாப்பில் ஏதோ வோல்கேனோ மாதிரி. பியூட்டிஃபுல். இந்த மாதிரியான லாங் ரைட்ஸில் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறது தான் பெஸ்ட். உங்களால் சன்ரைஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியும். திரும்ப டென்ஸ் ஃபாக் அண்ட் டைம் இஸ் அரவுண்ட் 8:39. நல்லாவே சன்ரைஸ் ஆயிடுச்சு, பின்னாடி இருக்குது, ஆனால் ஃபாகும் இருக்குது. இப்படி தாங்க நான் கால் அடிக்கடி தொங்க போட்டுக்குவேன். பின்னாடியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் எதை சர்க்கஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியும், ஆனால் இது பண்ணுறது உங்கள் காலுக்கு பிளட் ஃப்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ 5 more hours காட்டுது ETA. எப்பவுமே ஐட்னரி பிளான் பண்ணும்போது கூகுள் மேப்ஸில் டைரெக்ஷன் போடும்போது அது எவ்வளோ டைம் காட்டுதோ
அப்படியே நாங்கள் 3 hours இல்லை 3.5 hours ஆட் பண்ணிக்குவோம் அதில். ஸோ இதில் வந்து 1:44 PM காட்டுது இப்போது ETA. ஸோ 1:44னா நமக்கு எப்படியும் 3:30, 4 o'clock, 4:30 கூட ஆகலாம். பிகாஸ் நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக், அது எப்படியும் half an hour to 40, half an hourலாம் இல்லை, ஜாஸ்தி ஆகும், 45 minutes இல்லை 1 hour ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நடுவில் நிறுத்துகிறோம், குட்டி குட்டி பிரேக்ஸ், இதெல்லாமே வந்து 15 minutes ஆட் ஆயிரும். ஸோ நீங்களும் வந்து பிளைண்டாக கூகுளில் சொல்கிற டைமை வந்து வச்சுக்கிட்டு பிளான் பண்ணாதீங்க எதையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 8 hours காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நானாக இருந்தால் அந்த 8 hours வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 12 hours கிட்ட ஆயிரும், 12 hoursக்கு மேலே கூட ஆகலாம். அதே மாதிரி டே போக போக நம்ம இன்னும் டயர்ட்னஸில் நம்மளோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அதையும் நம்ம ஃபேக்டர் பண்ணிக்கணும். இப்போ நான் காலையில் 7 o'clock கிளம்புனா எனக்கு ஈவினிங் 7 o'clock ஆயிரும். அதனால நாங்கள் எப்போயுமே பிளான் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் 7 hoursக்கு கீழே காட்டுற ETA அந்த மாதிரி பிளேசஸ் மட்டும் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ரைடுக்கு. ஆனால் டிஸ்டன்ஸை விட நம்ம டைம் தான் பார்க்கணும். பிகாஸ் அந்த டைம் காட்டுதில்ல, அதெல்லாம் ரோடு கண்டிஷன்ஸ் அப்புறம் டிராஃபிக் அது எல்லாமே ஃபேக்டர் இன் பண்ணி தான் அந்த டைம் காட்டுது. அதனால நம்ம டிஸ்டன்ஸை விட அந்த டைம் வந்து இம்பார்ட்டண்ட் ஐட்னரி பிளான் பண்ணும்போது. ஐட்னரி வீடியோவில் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் உங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க. பட் இதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அண்ட் அது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் நம்ம பேக்கை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் முன்னாடி உட்காந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் நீங்கள் நினைக்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி பொசிஷனில் ஸ்ட்ரெச் பண்ணுறது உங்கள் பேக்குக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம செயினை நம்ம க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். கஷ்டமாக இருக்குல்ல. மகாராஷ்டிரா, குஜராத்லலாம் அந்த போகான்ற டிஷ் ரொம்பவே காமன். தமிழில் சொல்லணுன்னா அவல் உப்புமாவாக இருக்கும். செயின் க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர்லாம் சொல்ல முடியாது, அது நீங்கள் ரைடு பண்ணுற கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. பட் ஜென்ரலி ஹைவேஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எவ்ரி 600 to 700 kilometers பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ செயின் வந்து இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு லூப் பண்ணோம். சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு செயின். எவ்வளோ ஸ்ப்ளாட்டராக இருக்குது பாருங்க. கீழே சாப்பிட்டுட்டு இப்போது கிளம்ப போகிறோம். மினிமம் பிரேக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் இன்றைக்கி ஒரு ரைட் வந்து ரொம்ப லாங் 11 hours வந்து மேப்லேயே காட்டுது. ஸோ எங்களுக்கு மேபி 13 இல்லை 15 to 16 hours ரைடு இருக்கலாம். கோல் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்துட்டு அகமதாபாத் போகிறது தான். பட் அது போக முடியுமான்னு தெரியல. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறதா இல்லை அகமதாபாத் போக முடியுமா அப்படின்றது போக தான் எங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம பைக்கில் ஏறி கிளம்பலாம். ஸோ ஒரு குட்டி 10 நிமிஷம் தூக்கம் போட்டேன் பெட்ரோல் பங்க்கில். நல்லா ரிஃப்ரெஷிங் ஆகிருச்சு. இப்போது ஃபுல் எனர்ஜி இருக்குது. 190 kilometers இருக்குது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. அண்ட் சிவா பற்றி சொல்லணுன்னா லேசி பம் ட்ராவலர் அப்படின்னு சேனல் வச்சுருக்காருல, கம்போடியா மலேசியா ட்ரிப்பெல்லாம் வீடியோ போட்டிருக்காரு தமிழில். அவரும் நல்லா எஃபர்ட் போட்டு வீடியோஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. வீடியோஸும் நல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து KTM 390 அட்வென்ச்சர் வாங்கியிருக்காரு. 1 month தான் ஆயிருக்கு வாங்கி. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பைக். அண்ட் அதை எடுத்துக்கிட்டு ராஜஸ்தான் ட்ரிப் கிளம்பிட்டார் மும்பையிலேருந்து. செம்ம தில்லுப்பா அந்த ஆளுக்கு. நான் இந்த 360 கேமராவோட கேப்பபிலிட்டிஸை ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்பெஷலி மோட்டோ விளாகிங்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப டெக்னிக்கலாக எய்ம் பண்ணுறானே. que dicen pa' mí eres bella, eres perfecta por fuera, yeah, y más perfecta por dentro, yeah, y no escuché lo que dicen pa' mí eres bella, perfecta bebé, para mí es de cabeza a los pies. மடக்கி வை உள்ள. What a beautiful road, man. What a beautiful road. இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, இந்த வீடியோ அப்லோட் பண்ண அன்றைக்கி என்னோட பர்த்டே. வாட்டர் பிரேக். கரும் ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கடை டீ காஃபி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். பையா சாய் மிலேகா கே?
चाय है क्या? गन्ने का जूस नहीं है? नहीं है. छाछ है क्या? छाछ नहीं है, मसाला. They have Sprite, they don't have छाछ. என்ன குடிக்கிறீங்க? டீ காஃபி? எனக்கு எப்படி தான் இருக்கு. நான் கத்தின்னு இருப்பேன் ஹெல்மெட்டுக்குள்ள, சரியாயிரும். மாட்டு கொம்பை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது. மாடை விட அதோட கொம்பு இன்னும் பெருசாக இருக்குது. பியூட்டிஃபுல் ரோட்ஸ். இதே மாதிரி ரோடு ஃபுல் ஸ்ட்ரெச் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. என்ன இருட்டானால் இந்த இடம்லாம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் சுத்தமாக இல்லை அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால சான்சஸ் ஆஃப் அனிமல்ஸ் நடுவில் வர்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. டெஸ்டினேஷன் கிட்ட வர வர அந்த ஸ்டாச்சுவை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். அண்ட் அது நடந்துச்சு. Expensive bro. We will just book this one. Asking for number. வந்துருச்சு எனக்கு. ஸ்லாட் வேறு கேட்குறான். 4 to 6 போடவா? ஹெலிபேட் கிரவுண்டா? என்ட்ரி ஸ்டார்ட்ஸ் at 6:30. நம்ம சீக்கிரம் வந்துட்டோமாக்கா? போடவா? அவங்க போடுறாங்களா? இல்லை அவங்க போடல. 600 for 4 people. இது வந்து யூபிஐ சூஸ் பண்ணி புக் பண்ணுறேன். லொக்கேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ரிவரில் வச்சுருக்கான், சுற்றி மலை. பெய்டு. ये सब बैग खोलो. பேக் திறந்து காமிங்க பேக். இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு டிக்கெட் முன்னாடி புக் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் என்ன டைம் போய் சேருவோம், எந்த ஸ்லாட் நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால நாங்கள் முன்னாடியே புக் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ரிவர் ராஃப்டிங்லாம் இருக்காமேங்க. பாடி வாவ், இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்ட்ரன்ஸில் வந்து பேக்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. கேமரா பேக் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கேமராலாம் ஓகே தான், ஆனால் எந்த சாப்பாடு ஐட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் வந்து ஆப்பிள்ஸ் இருந்தது என்னோடய பேக்கில், அதனால் இப்போ லாக்கரில் போயிட்டு ஆப்பிளை வச்சுட்டு திருப்பி போனோம். லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீ தான் சொன்னாங்க. ஆனால் அடிஷ்னல் வேலை டைம் வேறு ஆகிட்டுருக்கு, சன்செட் ஆக போகுது. ஸோ டக்குன்னு போகணும். இப்போ வந்து நான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அவுட் சைட் நின்றுட்டுருக்கேன். இன்னும் நாங்கள் ப்ராப்பராக உள்ளே போகல. ஆக்சுவலாக அந்த ஸ்டாச்சு ஆக்சுவலாக ஒரு பில்டிங், ஸோ அதுக்குள்ளே நம்ம போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ சன்செட் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. அண்ட் ஸ்டாச்சு நம்ம பின்னாடி இருக்குது. அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. லெட்டர்ஸ் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எண்டில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு வந்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பக்கத்தில் பிளேசஸ் இருக்குது. அதே மாதிரி இது ஸ்பெஷல் அட்ராக்ஷன்ஸும் இருக்குது இதில். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்து ஏதோ ஃபெரி சர்வீஸா இல்லை போட் ரைடுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்டர் பிளேன்லேயும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதோ பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதுவும் ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம அதுக்கெலாம் வரல, வெளியேருந்து பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம். பிகாஸ் நமக்கு டைம் இல்லை, அகமதாபாத் போகணும். இந்த ஸ்டாச்சு இருக்கிற ஹைட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மலையை ஹைட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற மலையோட ஹைட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. அந்த ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அந்த கிளாத்தில் இருக்கிற மடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம், நம்ம உள்ளே போயிட்டு என்ன பார்க்க முடியும்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து லேசர் ஷோ நடக்கும். ஐ திங்க் 6:30 7:30 நினைக்கிறேன். ஸோ அதோட ஃபோட்டோஸும் நான் பார்த்தேன், உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு மேலே ஒரு லேசர் ஷோன்றது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீட்டு பாருங்களேன், எவ்வளோ பேருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஃப்ரண்ட்லேயே நான் விசாரிச்சுட்டேன், ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருந்து பெர்மிஷன்லாம் வாங்கணுமா, அது ஒரு லாங் ப்ராசஸ். நானும் பண்ணல. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்.
நிறைய பேருக்கு இந்த ஸ்டாச்சுவோட காஸ்ட் 3000 crores அப்படின்னு தெரிய வந்திருக்கும், எஸ்பெஷலி இதை சுற்றி நிறைய மீம்ஸ்லாம் வந்ததுனால. ஆனால் நான் உண்மையிலேயே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், இந்தியாவில் தான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு இருக்குன்னு. இன்றைக்கான ஸ்கூல் பசங்களோட ஹிஸ்ட்ரி புக்ஸில் வல்லபாய் பட்டேலோட ஸ்டோரியை மறந்தாலும் கூட இந்த ஸ்டாச்சுனால இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்ஸ் இவரோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறத அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே வந்து ஒரு வியூவிங் கேலரி இருக்குது கீழே, அண்ட் அப்படியே நீங்கள் மேலே வந்து ஸ்டாச்சு வரைக்குமே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு போயிட்டு வரேன். ஸோ வியூவிங் கேலரியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டாச்சுவோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்க, வல்லபாய் பட்டேலோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாச்சு மேலே போய் பார்த்துட்டு வரேன், பிகாஸ் லைட் வந்து போயிட்டுருக்கு. கேலரியில் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் இருக்குது, அதனால நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு பார்த்துட்டு வந்துடலாம். வல்லபாய் பட்டேல் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் பண்ண முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 562 ஸ்டேட்ஸை ஒன்னாக்கி ஒரு இந்தியாவாக ஆக்குனார். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு ஹைட் இது. பாருங்க, நான் எங்கே இருக்கேன் பாருங்க. நான் வந்து பட்டேல் சாரோட செருப்போட ஹீல்ஸ் கிட்ட நிற்கிறேன். என்னை விட ஹைட்டாக இருக்குது. அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற செருப்போட ஹீல்ஸ் இது. ஹீல்ஸில் சோல்னு சொல்லலாம். அந்த சோல், அந்த செருப்போட சோலே வந்து நம்மளோட ஹைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஸ்டோன் மாதிரி இருக்குது, ஆனால் தட்டி பார்த்தா தெரியுது இது வந்து ஸ்டோன் இல்லை, ஒரு டைப் ஆஃப் மெட்டல் இது. சத்தம் கேட்குது பாருங்கள், ஸ்டோன் மாதிரி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து ஒரு பில்டிங் ஆக்சுவலாக. அந்த பில்டிங்க்கான வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன் வந்து இங்கே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து அவரோட குர்தா பேண்ட்டு. அந்த பேண்ட்டோட பார்டரில் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க உள்ள பில்டிங்க்கு. அந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக ஏர் வென்டிலேஷன் இருக்குது. ஏசி சிஸ்டமோட வென்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ சூப்பராக இருக்குது. பட் நம்ம உள்ளே போகிறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை. இதில் தெரியுதான்னு தெரியல, பட் சூப்பரான லேசர் ஷோ நடந்துகிட்ருக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து வீடியோ த்ரூவா, லேசர் ஷோ த்ரூவா காட்டுறாங்க போல இருக்குது. வெரி நைஸ். இதுக்கு ஒரு ஃபுல் டே வேணும் போல இருக்குது. வாவ், அந்த ஸ்டாச்சு மேலேயே அவரோட ஃபோட்டோ ஃபுல்லாக கலர் ஃபோட்டோ வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. சூப்பராக, வேறு ட்ரெஸ்ஸில் வேறு. சூப்பர் க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க பாருங்களேன். லேசர் ஷோ போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி 3000 கோடி ஸ்பெண்ட் பண்ணி கட்டின ஸ்டாச்சு வந்து பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம அகமதாபாத் போயிட்டுருக்கோம். ஸோ அகமதாபாத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம ரன் ஆஃப் கட்ச் கிளம்ப போகிறோம். அண்ட் நாளைக்கான ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லாங்கான ரைடு, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் ஒரு டவுட்டே கிடையாது. அண்ட் இப்போ வந்து நம்ம 3 பைக் இருக்கும், டியூக் 390, அப்புறம் 390 அட்வென்ச்சர், அப்புறம் என்னோட ராயல் என்ஃபீல்டு 500 டெசர்ட் ஸ்டார்ம். நாளைக்கு வந்து 4 பைக்காக ஆக போகுது. நாளைக்கு வந்து நம்ம கூட விக்னேஷ் ஜாயின் பண்ணுறாரு. விக்னேஷ் வந்து என் கூட லடாக் ட்ரிப்பில் வந்தார்ல, அதே விக்னேஷ் தான். விக்னேஷ் வந்து இன்றைக்கி காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி அகமதாபாத் வந்தார். அண்ட் அவரோட பைக்கை வந்து லாஸ்ட் வீக் ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணார் அகமதாபாத் ரீச் ஆகிற மாதிரி. ஸோ பைக்கும் கலெக்ட் பண்ணியாச்சு, இன்றைக்கி எல்லாமே செட்டாக இருக்காரு. நாளைக்கு அவரு கூட ஜாயின் பண்ணி நம்ம 4 பைக் ஆகி ரன் ஆஃப் கட்ச் கிளம்புறோம். அண்ட் அது அடுத்த எபிசோடில் வரும். அடுத்த எபிசோடுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ராஜஸ்தான் சீரீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.